ஒரு தந்தை குடும்பத்தில் அவருடைய மிகப்பெரிய பங்கு எப்படி இருக்குமென்னு சொன்னா, ஏவல், விளக்கல், சட்டம், அனுமதி கேட்டல், இதிலே இருந்துட்டு இருக்கு. பிள்ளைகள் உணராத ஒரு பகுதியை தான். அப்படியே இருந்துட்டு போற டைம்ல அவரோட சவுண்ட் குறைய ஆரம்பிக்கும், அவருடைய அதிகாரம் குறைய ஆரம்பிக்கும். காரணம், அவருடைய உழைப்பு குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் அடுத்தவர்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பார். இவர்தான் எல்லாருக்கும் இருந்த ஒரு நிலையிலிருந்து எல்லோரும் இவரை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அவர் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு மூளைக்காயிட்டு வருவார். விளங்காத சில பிள்ளைகள் என்ன நினைச்சிருவாங்கடா, அதிகாரம், அவருடைய செலவும் பொறுப்பு முடிகிற டைம்ல அதிகாரத்தையும் எடுத்துருவோம். ஆனா பிள்ளைகளுக்கு தெரியாது, வேணுமென்று செய்யறது இல்லை, அதிகாரத்தை எடுத்துருவாங்க. அம்மா வாப்பாக்கு பசி, அம்மா வாப்பாக்கு டீ வேணும், அம்மா வாப்பாக்கு என்ன அது தேவை, இது தேவை, அவருக்கு மருந்து கொடுக்கணும், அது கொடுக்கணும், இதெல்லாம் செய்வாங்க. ஆனா வீட்டில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் அவர் எப்படி தலைமை தாங்கி இருந்தாரோ அந்த தலைமை எதுவும் அவருக்கு இல்லாமல் போயிடும். அவர் ஒரு மூளையிலிருந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கின்றிருப்பார். அவர் மூளையிலிருந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கின்றிருப்பாரு. நான் நிர்வகித்த குடும்பம், என்னட்ட அனுமதி இல்லாமல் வெளியே போகாத குடும்பம், எது சொன்னாலும் என்னட்ட கேட்டுட்டு செய்யக்கூடிய குடும்பம், என்னுடைய பொறுப்புல தான் இவ்வளவு செய்வோமா அவ்வளவு செய்வோமான்னு நினைக்கிற குடும்பம், ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு இடம் வாங்குறதோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்ட குடும்பத்தில் எனக்கு இன்றைக்கு எந்த ஒன்றுமே இல்லை என்பது கவனிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு வேதனையான நிகழ்வு. நல்ல நல்ல பிள்ளைகள், அவங்களுக்கு தெரியாது, பாப்பிட்ட சொல்லிட்டு போவாங்க, இப்படித்தான் இந்த இடத்துக்கு போறோம், நீங்க இந்த இதெல்லாம் வச்சுக்கிறேன், அங்கே எடுத்துக்கங்க, அதை எடுத்துங்க, ஓகேமா அப்படின்னு வாப்பா நிற்பாரு. தந்தை சொல்ல மாட்டார். அது ஒரு நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையான பிள்ளைகளாக இருந்தால், சரியான பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருந்தால், அவருக்கு செலவழிக்க முடியாத ஒரு காலகட்டம் என்று வந்துவிட்டாலும் பொறுப்பிலிருந்து அவரை இறக்கவே கூடாது. வாப்பாட்ட என்ன உணர்த்தணும்னா, இன்றைக்கும் நீங்க சொல்லித்தான் எங்கட முடிவு நடக்க போகுது, நீங்க வேண்டாமண்டா வேண்டாம், நீங்க செய்யுங்கடா செய்வோம், இந்த இடம் தான் முடிவுண்டா அதுதான் முடிவு, இது இல்லைண்டா இல்லை. சில விஷயங்கள் பொதுவாகவே அவர் நல்ல ஆற்றல் உள்ள காலத்திலிருந்து விதிவிலக்குகள் இருக்கும், அது வேற. பொதுவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்ற பிள்ளைகள் இன்று வரைக்கும் அந்த அந்த அதிகாரத்தை விடல. சில நேரத்தில் ஒரு தந்தை அதிகாரம் இழந்த பிறகு அதிகாரத்தில் இருக்கிற நேரத்தில் சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட்டுருவார். என்ன அங்க செய்யறாய், என்ன இங்க செய்யறாய், அப்படி ஒரு சத்தமா ஒரு வேலை என்ன செஞ்சிருவாரு, கதை முடியும். அப்போ அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி சத்தம் போடுற டைம்ல ஏன்ப்பா சும்மா சத்தம் போடுறீங்கன்னு பிள்ளைகள் கேட்பாங்க. அந்த தந்தை டிஃபரெண்டா உணர்வார். ஒரு காலம் நான் சத்தம் போட்டா என்னை க்ரோஸ் பண்ணி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கடா, என்னை கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏமாப்பா சத்தம் போடுறீங்கன்னு கேட்கிறாங்கடா. நான் இப்ப அந்த தந்தையாக இல்லை. அப்ப அவர் முதலாவது உணர்ற விஷயம், என்கிட்ட பணம் இல்லை என்றது, என்னால முடியவில்லை. இப்ப நான் செலவழிக்கிறவன் அல்ல, மூத்த மகன் வந்துட்டான், அல்ல ரெண்டாவது மகன் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டான், மருமகன் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டான் என்பதனால இனி நான் சத்தம் போடக்கூடாது. அதனால பேர பிள்ளைய கூப்பிடுவாரு, என்ன அங்க பிரச்சனை பேத்துட்டீங்கன்னு பிள்ளைகிட்ட கேட்பார், என்ன சத்தம் போட்டுட்டீங்கிறாங்க. அந்த நேரத்துல வாப்பா விசாரிக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே வைஃப் வருவது, என்ன பிள்ளைகிட்ட என்ன கேட்டுட்டீங்க, இல்லை நான் சும்மா பேசிட்டு. எவ்வளவு வேதனை தெரியுமா அது. தண்ட வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பேர புள்ளையிட்ட ரகசியமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இடத்துக்கு தந்தையை கொண்டு வந்துட்டு, பிர்ருல் வாலிதை, நாங்க எங்களோட உமாவை நல்ல முறையில் வச்சுக்கிறோம், வாப்பாவை நல்ல முறையில் வச்சுக்கிறோம், சிறப்பாக தான் நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்றதை விட ஒரு கேவலம் இருக்குமா? எத்தனையோ தந்தைமார்கள் வீட்டுக்குள்ள என்ன நடந்துன்னு அவருக்கு தெரியாது. அதை விசாரிக்கிற டைம்ல பேர பிள்ளைய கூப்பிட்டு எடுத்துருவாங்க. நீ அந்த பிள்ளைய போயிட்டு மனசை குழப்ப வேணாம், அந்த பிள்ளைகிட்ட போட்டு அதை சொல்லுவானா இதை சொல்ல வேணான்னு சொல்லி குழப்பி, சார் நான் அதை ஒன்றும் பேசல அப்படின்ட்டு அமைதியாக செய்வார், இருந்து கண்டிருப்பார். அந்த குடும்பம் போகும் வரும், பல ட்ரிப்புகள், அது இது முடிவெடுக்கும். இவருக்கு டைமுக்கு சாப்பாடு வரும், டைமுக்கு இது வரும், அது வரும், இது வரும். ஆனா கவனம் செலுத்துறாங்களாமட்டு ஃபோன் பண்ணி, பாப்பாக்கு மருந்து கொடுத்தியா, பாப்பா கவனிச்சியா, அது செஞ்சியான்னு வைஃப் கேட்டுக்கொள்வார், தம்பி கேட்டுக்கொள்வார், அண்ணன் கேட்டுக்கொள்வார். இது மட்டும் அப்ப விளங்குது என்னடா, நான் இப்ப சொந்த முதியோர் இல்லத்துல என்ன செய்றேன் இருக்கிறேன், நானே கட்டிய முதியோர் இல்லத்துல என்ன செய்றேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அதிகாரம் இல்லையே, எனக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை. இந்த நிலைமை நிறைய குடும்பங்கள். எந்த தந்தைக்கு அதிகாரம் இழந்த பின்னாலும் ஒருவர் அதே கம்பீரத்தை கொடுக்குறாங்களோ, அதே அந்த உணர்வுகளை ஒரு தந்தைக்கு கொடுக்குறாங்களோ, அந்த குடும்பம் தான் ஒரு சிறப்பான குடும்பம் என்றதை எப்பயுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு 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 கூற்று சொல்லுவாங்க, பண்பால் உத்தமர்கள் என்று. பண்பால உத்தமர்கள் என்று. அதுல முதலாவது சப்ஜெக்ட், அதிகாரம் செலுத்த முடியாத வயதை நீ அடையும் பொழுதும் அதே கம்பீரத்தை உனக்கு தந்தை உன்னை மதித்தவன். இது அதான் பண்பால உத்தவன். உங்களை ஒரு அதிகாரத்தை வச்சிருப்பான், ஆனா நீ இப்ப அதிகாரம் செலுத்த முடியாத ஒரு வயதுக்கு நீ வந்துட்ட, வந்த பின்னாலும் அதே அதிகாரத்துல உன்னை வச்சு நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன், அந்த அடிப்படையில் தான் நான் வாழுவேன் என்று இருக்கின்றவர்கள் பண்பால மிகச்சிறந்த உத்தமர். அது நம்ம நிலையில நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போனவரோ நம்ம இப்படி நடத்தப்பட்டா அது எப்படி இருக்குன்னு சொல்லி. அதனாலதான் நிறைய தந்தைமார்கள் வீட்டில் வைக்க மாட்டாங்க,
அவசரமா வெளியே பேத்துருவாங்க, எங்கேயா போயிடுவாங்க. அந்த விஷயங்கள்ல இருந்து அவர்கள் விடுதலை பெற நினைக்கிறார்கள். மரணம் தான் அவர்கள் விடுதலையான செய்யும் அமையும். அடுத்தது, பெரும் போராட்டத்தில் நீ தோல்வியடையும் பொழுது உன் எதிரியாக இருந்தும் உனது வீழ்ச்சி கண்டு புழுவாய் துடித்தவன். ஒரு எதிரி, 2 பேரோட ஒரு போர் நடந்துட்டீங்க, யுத்தம் நடந்துட்டீங்க, பிரச்சனை நடந்துட்டீங்க, எதிரி வீழ்ந்துட்டான். ஆனா அவன் வீழ்ந்ததை நினைச்சு இந்த பக்கத்தில் இருக்கிறவன் துடிச்சு போறான். வீழ்த்தனை மட்டும் தான் யுத்தம் நடக்குது, ஆனாலும் அவனை வீழ்த்துவது அவனுக்கு ஒரு நிர்பந்தமா மாறினதுனால எதிரியின் வீழ்ச்சியிலும் வேதனைப்பட்டவன். எதிரியின் வீழ்ச்சியிலும் வேதனைப்பட்டவன். 1001வது முறை நீ உதவி கேட்ட போதும் முதல் முறை போல் உனக்கு உதவிய தயா. இந்த குணங்கள் உண்மையிலேயே பண்பாள உத்தமர்கள்ட்ட வரக்கூடிய முக்கியமான பண்பாடுகள் இதெல்லாம்.